எஸ்ஐஆருக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 4,42,000 பேர் விண்ணப்பம். வரைவு வாக்காளர் பட்டியலில் ஆட்சேபனை குறித்து 4,741 பேர் படிவம் 7 சமர்ப்பித்துள்ளனர். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் படிவங்களை முறையாக சமர்ப்பிக்காத 10 லட்சம் பேருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். வீடு வீடாக சென்று நோட்டீஸை விநியோகம் செய்யும் பிஎல்ஓக்கள். காங்கிரஸ் கட்சியின் 140வது ஆண்டு தினத்தை ஒட்டி கட்சி கொடியை ஏற்றினார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. காங்கிரஸ் சித்தாந்தம் ஒருபோதும் அழியாது என பேச்சு. ஜனவரி 1ஆம் தேதி முதல் சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் விரைவு ரயில்களின் நேர அட்டவணை மாற்றம். முத்துநகர், பொதிகை, சோழன், குருவாயூர், வைகை, சேது உள்ளிட்ட ரயில்கள் புறப்படும் நேரம் மாற்றியமைப்பு. நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. அப்துல் கலாமிற்கு பிறகு நீர்மூழ்கியில் பயணம் செய்த 2வது குடியரசுத் தலைவர். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் நேற்று வரை 13 லட்சம் பேர் பயன்பெற்றுள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம். முழு உடல் பரிசோதனை செய்யப்பட்டதில் பிரச்சனைகள் துவக்க நிலையிலேயே கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் வருகின்ற 31ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. சேலத்தில் பாமக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் திட்டமிட்டபடி நாளை நடைபெறும். கட்சியிலிருந்து தன்னை நீக்க அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை என ஜி.கே. மணி காட்டம். தமிழ்நாடு என்ற வார்த்தையை எல்லா இடத்திலும் இருந்து நீக்கிவிட்டார்கள் என சீமான் குற்றச்சாட்டு. டாஸ்மாகில் மட்டும்தான் தமிழ்நாடு என்ற வார்த்தை உள்ளதாக விமர்சனம். தமிழ்நாடு அரசு பள்ளி கிடையாது, தமிழ்நாடு அரசு கல்லூரி கிடையாது, தமிழ்நாடு அரசு தங்கும் விடுதி கிடையாது. எல்லாத்தையுமே அரசுன்னு தான் இருக்கு. தமிழ்நாடு மொத்தமா தூக்கிட்டாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாடு டாஸ்மாக். எந்த அழுத்தம் கொடுத்தாலும் பாஜகவால் கூட்டணிக்குள் அமமுகவை இணைக்க முடியாது. தொண்டர்களின் மனநிலையை அறிந்து கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என டிடிவி தினகரன் பேட்டி. ஓசூரில் விவசாயிகளை பாதிக்கும் சர்வதேச விமான நிலைய திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம். முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என விவசாயிகளிடம் கிருஷ்ணகிரி எம்பி கோபிநாத் உறுதி. ஐந்து ஆண்டுகளில் அமெரிக்காவை விட சவுதி அரேபியாவிலிருந்து அதிக இந்தியர்கள் நாடு கடத்தல். நடப்பாண்டில் மட்டும் 7,019 பேர் சவுதி அரேபியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டதாக மத்திய அரசு தகவல். உழவர் அலுவலர் திட்டம் விவசாயத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என பாமக தலைவர் அன்புமணி எச்சரிக்கை. ஒவ்வொரு துறையின் அதிகாரிகளும் அவரவர் துறைகளில் பணி செய்வதை உறுதிப்படுத்த வலியுறுத்தல். கொடைக்கானலில் இயற்கையின் அழகை கண்டு ரசிக்க குவிந்த சுற்றுலா பயணிகள். சுற்றுலா தலங்களில் செல்ஃபி எடுத்தும் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் மகிழ்ச்சி. தொடர் விடுமுறையால் மாமல்லபுரத்திற்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகள். ஈசிஆர் சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மண்டப மீனவர்கள் 3 பேருக்கு ஜனவரி 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. ஸ்ரீஹரிகோட்டாவில் 4 ஆண்டுகளுக்குள் 3வது ராக்கெட் ஏவுதளத்தை அமைக்க இஸ்ரோ இலக்கு. 14,000 கிலோ எடை கொண்ட பெரிய செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் வகையில் புதிய ஏவுதளம் அமைக்க முடிவு. தமிழ்நாடு புதுச்சேரியில் நாளை அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி, கொடைக்கானலில் இரவு அதிகாலை வேளையில் உறைபனி நிலவும் என தகவல். பெருநாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் அறிவிப்பு. நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6 பதிவு. அச்சமடைந்து சாலைகளில் தஞ்சமடைந்த மக்கள்.